இன்றைக்கி ஒரு ஸ்கீம் பார்த்துடலாம். MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இது ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துக்கு கீழே வருது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005 கீழே இது உருவாக்குனாங்க. நடைமுறைக்கு வந்தது 2/2/2006. இது அக்டோபர் 2, 2009 மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இதோட நோக்கம் என்னென்னா, கிராமப்புறத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு நபர்களுக்கு வரக்கூடிய நிதியாண்டில் 100 நாள் வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னா, நம்ம வேலை கோரிய 15 நாட்களில் அவங்க வேலை வழங்கணும். அப்படி அவங்க தராட்டி அதுக்குரிய நிவாரணத்தையும் வழங்கணும். அதே மாதிரி ஆண் பெண் இருபாலருக்குமே சம ஊதியம் தான் வழங்கணும், as per ஆர்டிக்கல் 39D படி. அதுக்கப்புறமா சட்ட ரீதியான வேலை உரிமை, அதில் 3ல் 1 பங்கு பார்த்தா பெண்களாக இருக்கணும். இது எந்த சட்டத்தைப்படினா 1948 குறைந்தபட்ச ஊதிய சட்டப்படி கொண்டு வந்தது. இது அதிகப்படியான சம்பளம் வழங்குறது யாருன்னா ஹரியானா மாநிலம், கம்மியான சம்பளம் வழங்குறது அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து. அதுக்கப்புறம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் மொத்தம் 8 கோல்ஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டத்துக்கு மூலமாக வேலைவாய்ப்பு உறுதி செய்கிறதுல தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்காங்க.